படத்தை பார்த்தேங்க. ச்சே! வேற லெவல் விஜய் சேதுபதி அண்ணன். தலைவன் தலைவி. டைட்டில் பாத்தீங்களா? ஆட்டின போட்டு ஒரே குத்து தியேட்டர்ல. தெறிய விட்ட தலைவன். எதிரே பார்க்கல. ஹீரோயின் பா எப்பவுமே தனுஷ் அண்ணன் கூட நடிச்சு படங்கள்லாம் இட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய தளபதி கூட நடிச்சு இட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க. விஜய் சேதுபதி அண்ணா கூட இவங்க நடிச்சா பேரிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்திருந்தேன் தியேட்டர்ல. படம் பார்க்கும் போதுதான் தெரியுது வேற லெவலே. சும்மா சோ முஜாவா விட்டுருந்தாரு தலைவன். வேஷ்டி அப்படி கட்டிக்கிட்டு பக்கா மஜாவா தெரிய விட்டுருந்தான் தலைவன். என்னன்னா எப்பவுமே வில்லன் ரோல் நிறைய நெகட்டிவ் ரோல் எல்லாம் பார்த்துருப்போம் விஜய் சேதுபதியாவை. இந்த படத்துல கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி வேற ஸ்டைல்ல கொடுத்துருந்தாரு. ஹோட்டல் அவங்க ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான், சொல்ல தேவையில்ல. ட்விஸ்ட் நிறைய இருக்கு, நான் சொல்ல விரும்பல. செகண்ட் ஹாஃப்ல சரியான ட்விஸ்ட். ஹோட்டல் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க ஃபேமிலி ஸ்டோரியில ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது. ஒரு குடும்பம் இப்படிலாம் ரன் பண்றாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்து ஒரு கடன் வாங்குறாங்க. அதுல வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி அதுல இருந்து பொழைச்சு வெளியே வரலாம், தப்பிக்கலாம், அவன் கடத்தை கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் அரசியலை கொஞ்சம் மீட் பண்ணி உள்ள அதை கொஞ்சம் இவங்கள வந்து ஃபேமிலியில வந்து அரசியலை கொஞ்சம் கொண்டு வராங்க செகண்ட் ஹாஃப்ல. அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா இது மியூசிக் ரொம்ப சொதுப்புது அப்படின்னு பார்த்தா எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுது கதை, அந்த நேரத்துல மியூசிக்கை கொடுத்து ஹைபீட் ஏத்திட்டு விட்டுறாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. படம் பார்க்குற வரைக்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா லேக்னு சொல்லுவாங்கல்ல. இந்த படத்துல எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, லேகே கண்டுபிடிக்க முடியல. லேக கண்டுபிடிக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா, லேகை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதி நடிப்போம், காமெடி, இந்த கதை எல்லாமே ஹீரோயின் இருக்கட்டும். பட் இருந்தாலும் விஜய் சேதுபதியோட நடிப்பு ஒண்ணு இருக்குல்ல, அவர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல கொண்டு போச்சு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் பார்த்த பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல ஹைப் வேற லெவலு. சும்மா தெறிக்க விட்டான் தலைவன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்து கூட நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் பார்த்த வரைக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி கண்டென்ட் நல்லா பிடிச்சிருந்தது. லேக் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்விஸ்ட் நிறைய இருக்குது. அரசியல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பொலிட்டிக்கல், ஓகேங்களா? அதை நீங்க பார்த்தா தெரியும். நீங்க போய் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நெகட்டிவ் எதுவுமே சொல்லாதீங்க, பாசிட்டிவ் உங்களோட என்டர்டைன்மெண்ட் கோர்ஸ் தான் அந்த படத்தெல்லாம் எடுக்கிறாங்க. நெகட்டிவ்லாம் எந்த ஒரு படத்துக்கும் சொல்லாதீங்க, நான் சொல்ல வரேன். ஏன்னா நெகட்டிவ் மெசேஜ் சொல்றவங்களும் இருக்கிறாங்க, கருப்பாடு உள்ளே இருக்குது எல்லா படத்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாண்டேஜ் ஒன்று வரும் இல்ல, சேனல்ல போட்டு சம்பாதிக்கணும், சும்மாவும் போவோம் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிட்டு இந்த படத்தை போட்டு அது எப்படி நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்றதுக்கும் சில பேர் இருக்கிறானுங்க. அவங்களாம் சொல்ல வரேன். நீங்க ஒரு படத்தை போட்டு எடுத்து பாருங்க, பணத்தை போட்டு ஒரு படத்துல அந்த வழி என்னன்னு தெரியும், ஓகேங்களா? நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நான் சொல்லி சொல்லி அவன் வாய் வலிச்சு போயிடுச்சு, ஓகேங்களா? படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த சேனல் என்ன சேனல்னு தெரியல, லைக் பண்ணுங்க.